வீரபாகு, அமரர்களை சித்திரவாதை செய்து கொடுமைப்படுத்தும் அசுர குலத்தவருக்கு அம்மையப்புறன் கட்டளைப்படி சரியான புத்தி புகுட்ட வேண்டும். புத்தி புகுட்டுவதோடு மட்டுமல்ல, புல்லர்களின் வான் செயல்களுக்கு சிடம் பாடம் கற்பித்து அவர்கள் ஆணவத்தை அழிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சூரன் முதல் அசுர குலத்தின் கடைசி குடிமகன் வரை வேரோடு அழித்து இனி வானவருக்கு எதிராக ஒரு வஞ்சகரும் தோன்றாது செய்துவிட வேண்டும். நமது தந்தை ஈசனிடமே வரங்களை பெற்று வாழ்ந்து வளர்ந்து வந்ததை மறந்து நன்றியை கொண்டு இப்பொழுது நம்மை எதிர்க்க துணிந்து விட்டான் அந்த சூரன். அவனை சித்திரவதை செய்து அவன் சடலம் கூட அவன் சந்ததியாருக்கு கிடைக்காமல் பொடி பொடியாய் காற்றாடு காற்றாய் கலந்து விட வேண்டும். இப்பொழுது அனைவரும் சென்று அவனை பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும். பழி வாங்குவதோடு மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீர மகேந்திரபுரத்தையே கடலாடு கடலாய் கரைத்து விட வேண்டும். வில்லிலும் வாளிலும் வல்லவர்கள் என்ற வீராப்போடு தலை நிமிர்ந்து எதிரே வந்தால் வேலுண்டு பயமில்லை என்ற தாரக மந்திரத்தை மனதிலே கொண்டு வெற்றி வாகை சூடி வருகிறோம். வேலவா, செந்தூரம் விட்டு வாழ்த்தி அனுப்புங்கள் எங்களை. வீரபாகு, அசுரர்கள் தான் அறிவை இழந்து ஆடாத செயல்களை செய்து வருகிறார்கள் என்றால் நாமும் மாத்திரப்படுவது முறையல்ல. வேலவா, நல்லோருக்கு நல்வழியில் சென்று நன்மை எடுத்து சொல்ல வேண்டும். தீயோருக்கு அவர் வழியில் நாமும் சென்று புத்தி புகட்ட வேண்டும். அதுதான் முறை. பிறக்கும் போதே தீவர்களாக யாரும் பிறந்து விடுவதில்லை. இறக்கும் போது நல்லவர்களாக எல்லோரும் இறந்து விடுவதும் இல்லை. அதைவிட தவறான பாதையில் செல்பவரின் வழியை பின்பற்றினால் அவரிடம் நாம் தாழ்ந்தவனாகி விடுகின்றோம். வழியோடு செல்ல வேண்டும் என்று சொல்லும் தாங்கள் அசுரர்களின் சிறையிலே அடைப்பட்டு இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் வானவர்களின் நிலையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வீரபாகு, இன்னலுக்கு பிறகுதானே இன்பம். அந்த இன்பத்தை வானவர்கள் நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்களை அல்லல் படுத்தோரை அழித்தே தீர வேண்டும். அழிப்பதற்கு முன் தீயவனே திருந்து விட்டால் அவனாவது திருந்துவதாவது. வீரபாகு, சூரன் இன்று தீவனாக இருக்கலாம், ஆனால் அன்று ஈசனிடமே மிகுந்த பற்றுதல் உள்ளவனாக இருந்திருக்கிறான். தன் சக்தி தவிர வேறு எந்த சக்தியாலும் உனக்கு மரணமில்லை என்று நமது தந்தையாரே அவனுக்கு வரம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவனது பக்தியை என்னவென்று பாராட்டுவது. அப்படிப்பட்ட சிவபக்தனை அழிப்பதை விட நல்லவனாக்கி வாழ வைப்பது சால சிறந்ததல்லவா? வேலவா, அவன் விதியே நிர்ணயித்த வேதநாயகன் இனி அவன் திருந்தவே மாட்டான் என்று முடிவு கட்டித்தானே தங்களையும் படைத்து தங்களுக்கு துணையாக எங்களையும் படைத்து அவனை அழிக்க அன்னையார் உமது கையில் வேலையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நவகுமாரர்களே, முடிவாக உங்கள் கருத்து என்ன? சண்முக பெருமானே, சமரசம் பேசுவதால் எவ்வித பலனும் இல்லை. அதை விட அசுரர்கள் சமாதானத்தை நாட போவதில்லை. முடிவாக சமருக்கு செல்வதே சால சிறந்தது. வீண் பேச்சு தேவையில்லை. சூரனை வதைத்து நீதியை காக்க வேண்டும். அதற்கு வல்லமை தந்திடுவாள் என்னை பராசக்தி வாளி என்றே துதித்து வென்று வருவோம் பகையே. வேலவா, விடை கொடுங்கள். வீரபாகு, போருக்கு செல்வதற்கு முன் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், அதன்படி நடக்கிறாயா? உத்தரவிடுங்கள். நான் மட்டும் தனியே சென்று விலங்கிட்டு சூரனை மட்டும் இங்கு கொண்டு வந்து நிறுத்தவா? வேண்டாம், ஒரு முறை சூரனிடம் நீ தூது சென்று வா. தூதா? நேர்மையாக நடக்கும் போருக்கல்லவா தூது. வீரபாகு, சொன்னதை செய். ஆத்திரப்படாமல், அமைதிக்கு பங்கம் வராமல், தூதுனுக்கு உண்டான இலக்கணப்படி வானவர்களை விடுதலை செய்து வஞ்சக செயல்களுக்கெல்லாம் மன்னிப்பு கோரினால் வாழலாம், இல்லை களத்தில் சந்திக்கலாம் என்று சொல். வெற்றிவேல், வீரவேல், இப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவன். வேலன், வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பெயர்கள் அவனுக்கு! கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், ஆறுமுகம் என்பார், சண்முகம் என்பார். உன்னையும் அழித்த பிறகு சூரனையும் வதைத்த சூரன் என்பார். பாதம் நிறுத்து. வார்த்தைகளிலே அழகு கூட்டி வர்ணனையிலே ஜாலம் காட்டி சொல்லலங்காரத்துடன் என்னை பேட்டி காண வந்திருப்பவனே யார் நீ? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் மாயக்கலை 64க்கும் 6 சாஸ்திரத்துக்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவனவன். அவனே வேலவன். அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகுத்தேவன். ஓ, வேலவன் அனுப்பிய தூதுவனோ? தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவனும் கூட. ஏய், சூரன் மட்டும் பேசட்டும், மற்றவர் வாயடக்கி இருக்கையில் அமரட்டும். சற்று பாருங்கள், இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ பார்த்துக் கொள்வாய், நான் பார்த்துக் கொள்வேன். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்று விடு. படிப்பை எல்லாம் கற்றாயே தவிர பண்பை கற்க மறந்து விட்டாயே. நீ என்ன செய்வாய் பாவம்? என்று உன் தங்கை அஜமுகி கையறுபட்டு வந்தாலோ அன்றே உன் அறிவும் மழுங்கிவிட்டது. தூதாக வந்தவனை கௌரவித்து ஆசனம் அளித்து அமரச் செய்து பிறகு வந்த செய்தியை கேட்பதை விடுத்து நிற்க வைத்துக் கொண்டு பேசுகிறாயே, இதுதான் நீ கற்ற கலையோ?
கொள்ளுங்கள். நீ சூரன், நான் வீரன், சரிதானா? வீரபாகு, இது மாதிரி மந்திர ஜலங்களை கண்டு பயந்து விடுவேன் என்று எண்ணி விடாதே. மாயை என்பவர் தான் என்னை பெற்றெடுத்த தாய், தெரியுமா உனக்கு? அந்த மாயை படைத்த பரமன் தான் வந்திருக்கும் வேலவனின் தந்தை, அது புரியுமா உனக்கு? அவன் தந்தை ஈசனிடம் தான் உலகில் எந்த சக்தியாலும் என்னை வெல்லக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருக்கிறேன். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்ற பின் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் உன் குலத்தையே அறுக்க 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை உணர்ந்தாயா நீ? 6 முகமானால் என்ன, 1000 முகம் படைத்தவனானால் என்ன? இந்த சூரனை வெல்ல உலகில் இனி அவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்க போவதும் இல்லை. உன்னை வெல்லவோ கொல்லவோ குமரன் தேவையில்லை. நானே சொல்லினால் சுட்டு விடுவேன். ஆனால் அது வேலவனின் வேலுக்கு பெருமை இல்லையே என மன்னித்தேன். போ. நீயா என்னை வெல்லவா? உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை. வாங்குவேன் உன்னுடலை, அணிவேன் மாலையாய் குடலை, அனுப்புவேன் சுடலை. ஆனால் என் முருகன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடலை. வீரபாகு, எங்கு வந்திருக்கிறாய்? எந்த இடத்தில் இருந்து எதிர்வாதம் செய்கிறாய் என்பதை நினைவில் வைத்து பேசு. புரிகிறது. நான் இருப்பதோ வீரமகேந்திரபுரி. உங்களுக்கே இந்த கோபவெறி. அமரர்களை கொண்டு போய் ஐயன் பாதத்தில் சேர்ப்பதே நல்ல நெறி. இல்லையேல் உங்கள் நாட்டையே பொசுக்கிவிடும் கந்தனின் தீப்பொறி. அற்பனே, உயிரோடு திரும்ப வேண்டும் என்றால் மறுமொழி பேசாமல் முதலில் நீ ஓடிவிடு. ஓடப்போவது நான் அல்ல, நன்மையை நாடப்போவது நீயும் அல்ல. முடிவாக முருகன் தூது அனுப்பிய விபரத்தை சொல்கிறேன் கேள். அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தும் அமரர்களை விடுதலை செய்து ஆறுமுகன் பாதத்திலே வைத்து 6 தடை அடை. இல்லை, இந்த நாட்டுக்கு நீ தலைவன் இல்லை, நீ உனக்கு தலைமுறையும் இல்லை, உன் தலையும் இல்லை. மதிகட்டவனே, என் பலம் அறியாது பிதற்றுகிறாய். ஒருவனாக வந்திருப்பதால் நீ உயிர் தப்பினாய். போய் உன் தலைவனிடம் சொல், இந்த ஊருக்குள்ளே வந்து போருக்கு வந்தது தவறு என்று. உன் முருகனை என் காலில் விழச் சொல். வேண்டுமென்றால் யாருக்கும் தெரியாமல் மன்னிப்பு அளிக்கிறேன். சூரனே, என்னே உனது தலைகணம். வேண்டாம் இந்த அற்பகுணம். நன்மையை நாடுவதே நல்ல இனம். இதுவே தருணம். ஐயன் பாதத்தில் அடைந்து விடு சரணம். இல்லையேல் நாளை நிச்சயம் உனக்கு மரணம், மரணம், மரணம். சரணமும் மரணமும் சூரனுக்கு இல்லை, உன் சரவணனுக்கே என்று சொல். போ. அறிவில் அந்தகனாகி, ஆணவத்தின் சிகரமாகி, நீதியை நஞ்சாக்கி, நெறிமுறையை காட்டிலே பறக்க விட்ட அசுரகுல தலைவனே, நீயும் உன் பரம்பரையும் நிச்சயமாய் வேலவனின் வேலுக்கு இறை. அதுதான் முறை. இதுவே என் முடிவுரை. வருகிறேன். என்ன சொன்னாய்? பொறு. தூதாக வந்த என்னை கொள்வது உனக்கு பாவம். அதைவிட தூதாக வந்த நான் உன்னை கொள்வது எனக்கு பாவம். களத்திலே சந்திப்போம். வரட்டுமா? சிறுவனே, செத்து மடியாமல் வந்த வழியே சென்று விடு. சூரபத்மா, என்னை சிறுவன் என்று அழைத்தாய். இப்போது என் கண்களுக்கு நீதான் சிறுவனாக தென்படுகிறாய். சிறுமதி படைத்தவனே, கட்டை அவிழ்த்து விட்டு என் கந்தன் தன் இஷ்டப்படி ஆட விட்டு இருக்கிறான் உன்னை பே என்று முடிவு கட்டி. ஆடி ஆடி நீ உச்சக்கட்டத்திற்கு வந்ததும் அடக்கி விடுவான். நீயும் அடங்கி விடுவாய். ஒடுங்கிய பின் ஓய்ந்து விடும். அதன் பின் காலம் மாறும். தர்மம் என்று வெல்ல காண்போம் எமது வேலின் மீது ஆணை. இது நான் சொல்லும் வார்த்தை என்று எண்ணிட வேண்டாம். தடையற்ற தெய்வத்தின் வார்த்தை. இதை சாதனை செய்க அன்னை பராசக்தி தேவி. வானவர்கள், பொன்னகரத்தில் வாழ்பவர்கள் என்றெல்லாம் பெயர் பெற்ற நாம் அசுரர்களின் சிறைச்சாலைக்குள் அடைப்பட்டு அவர்களது கொடுமைகளுக்கு ஆளாகி என்று விடுதலை பெறப் போகிறோம் என்று இன்று வரை தெரியாமல் இருக்கிறோம். தேவேந்திரரே, எல்லாம் உணர்ந்த ஈசனே, நாம் இன்னல்கள் அனுபவிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது பேசுவதற்கு என்ன இருக்கு? வருவதெல்லாம் வரட்டும். வந்து விட்டார் ஐயன். வாழ்வழித்து உங்களை எல்லாம் காப்பாற்ற செந்தூரிலே படைகளுடன் முகாமிட்டு இருக்கிறார் முருகன். கொன்று விடுவார் சூரனை, வென்று விடுவார் அசுரர்களை, நின்று வேல் காக்கும் உங்களை. ஐயா, தாங்கள் யார்? கேட்கவே தேவையில்லை. அசுரர்களின் மாயைகளில் இதுவும் ஒன்று. நம் உள்ளத்தின் உண்மைகளை எல்லாம் வெளிப்படையாக தெரிந்து கொண்டு மேலும் நம்மை கொடுமைப்படுத்த இப்படி ஒரு நாடகம் நடத்துகிறார். இதை யாரும் நம்ப வேண்டாம். ஐயோ பாவம், சஞ்சலத்தின் எல்லையை கடந்து விட்டதால் சத்தியமெல்லாம் பொய்யாக தோன்றுகிறது உங்களுக்கு. சந்தேகமே வேண்டாம். வேதநாயகன் நெற்றிக் கண்ணிலே தோன்றிய வெற்றியொடி வேலன் சூரனை வதைத்து உங்களை விடுவிக்கவே படைக்கப்பட்டவன். அன்னவனுக்கு துணை நிற்பவன் வீரபாகு தேவன். தீர்ந்ததா சந்தேகம்? இனி சந்தேகமே இல்லை. உங்களை உறுதியாக நம்புகிறோம். வீரபாகு, சந்தேகத்திற்கு மன்னிக்கவும். அல்லல் பட்டு அழிந்து கொண்டிருக்கும் நாங்கள் சூரனை அழிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? இன்றே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாதா?
ஏன் முடியாது? அசுரர்களை அழித்து உங்களை எல்லாம் விடுவிக்கும் சக்தியை அன்னை பராசக்தி எனக்கு தந்திருக்கிறாள். ஆனால் வந்திருக்கும் கந்தனுக்கு அது பெருமை இல்லை. ஆகவே பொறுத்திருங்கள், வேலுண்டு விடை தீரும். எங்களை எல்லாம் சித்திரவதை செய்த சூரனையும் அவனை சேர்ந்தவரையும் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். தலைவர்களை சிறையில் அடைத்து விட்டால் அவர்களிடம் நடந்து கொள்ளும் பண்பை கூட மறந்துவிட்ட சூரனுக்கு சரியான பாடம் கற்பிப்போம். கவலை வேண்டாம். ஆறுதல் சொல்ல வந்த வீரபாகு அமரர் அனைவரும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அமர வாழ்வை மீண்டும் ஆறுமுகன் உங்களுக்கு தந்துவிட்டால் நீங்கள் அவருக்கு தரும் பரிசு மீண்டும் எனக்கு கிடைக்கும் இந்திர பதவியை கந்த பெருமானுக்கு காணிக்கையாக கொடுத்து விடுகிறோம். பதவி அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன். ஈசனுக்கே உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் பெற்றவன். அவருக்கு இந்த பதவி. அப்படிப்பட்டவரை எங்களுக்கு மருமக பிள்ளையாக்கி கொண்டால் எப்படி? தேவ சேனாபதியாக வந்திருக்கும் திருக்குமரனுக்கு தெய்வ யானை பரிசாக கொடுத்து விட்டால் நல்ல முடிவு, உயர்ந்த பரிசு. வெற்றி திருமகளை சந்தித்த பின் இந்த திருமகளை சந்திக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி. வேதனை விடுங்கள், விடைபெறுகிறேன். வீரபாகு, ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன? வந்திருக்கும் கந்த பெருமானின் திருவுருவத்தை நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டாமா? வேலவா, 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும். முருகா முருகா